மீம் டிவியின் சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். யாசர் அபு ஷபாப் குழுவினரை வேட்டையாடிய பாலஸ்தீன் போராளிகள், கைக்கூலிகளை கை கழுவிய இஸ்ரேல், இனிப்பு வழங்கி கொண்டாடும் பாலஸ்தீனியர்கள், தெஹ்ரான் மாகாணங்களில் தாக்குதல் நடத்த பயங்கரவாத குழு திட்டம், நுண்ணறிவு கண்காணிப்பின் மூலம் தட்டி தூக்கிய ஈரான், மிக பெரும் ஆயுதங்கள் மற்றும் வாகனங்கள் பறிமுதல், இஸ்ரேலுடன் கல்வி ரீதியான தொடர்புகளை துண்டிக்க வேண்டும், பின்லாந்து மாணவர்களின் கோரிக்கை தீவிரம், பின்லாந்து ஒருபோதும் மனித உரிமை மீறல்களை சகித்துக் கொள்ளாது என்றும் மாணவர்கள் திட்டவட்டம், 44 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறைவாசம், அண்டர் கிரவுண்ட் சிறைக்கு மாற்றப்படும் 75 வயது சிறைவாசி, இந்த முடிவு மரண தண்டனைக்கு ஒப்பானது என்று பாலஸ்தீன கைதிகள் கழகம் அச்சம், ஹிஜாப் அணிந்து பல துறைகளில் சாதனை படைத்து வரும் ஈரான் பெண்கள், ஈரான் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான பெண் ஆராய்ச்சியாளர்கள், பெண் உரிமை குறித்து ஈரான் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமெனி எழுதியுள்ள பதிவிற்கு குவியும் ஆதரவு, யூரோவிஷன் பாடல் போட்டியில் இஸ்ரேலுக்கு அனுமதி, ஸ்பெயினை தொடர்ந்து அடுத்தடுத்து விலகும் உலக நாடுகள், போட்டியில் பங்கேற்கவும் அதை ஒளிபரப்பவும் உலக நாடுகள் மறுப்பு, 28 வயதான இளம் ஆக்கிரமிப்பு வீரர் தற்கொலை, சிதைந்தும் வழி தவறியும் இருக்கிறேன் என சமூக ஊடகத்தில் பதிவு, இஸ்ரேல் ராணுவத்தினரிடையே கடுமையான உளவியல் சிக்கலை ஏற்படுத்திய காசா தாக்குதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தனது கைக்கூலியை கைவிட்டதா இஸ்ரேல்? யார் இந்த யாசர் அபு ஷபாப்? பாலஸ்தீனில் தெற்கு பகுதியில் உள்ள ரஃபாவில் யாசர் அபு ஷபாப் உள்ளிட்ட சில ஆயுத குழுவினர் கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இஸ்ரேல் ஊடகங்களும் ஆயுத குழுவின் பேஸ்புக் பக்கமும் தற்போது இந்த மரணங்களை உறுதிப்படுத்தியுள்ளன. காசாவில் இஸ்ரேலின் கைக்கூலியாக செயல்பட்ட யாசர் அபு ஷபாப் கடந்த வருடம்தான் வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பித்தான். காசாவின் கடினமான வாழ்க்கை, பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றை பயன்படுத்தி சில கைக்கூலிகளை இஸ்ரேல் அங்கு தொடர்ந்து தயார்படுத்தி வருகிறது. ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்கள் இவர்களை கண்டறிந்து அவ்வப்போது களை எடுத்து வருகின்றனர். 2 ஆண்டுகால காசாவின் மீதான தாக்குதலின் போது அதிக எண்ணிக்கையில் தன்னுடைய கைக்கூலிகளை காசாவில் இஸ்ரேல் இறக்கியது. அவர்களில் ஒருவர் தான் இந்த யாசர் அபு ஷபாப். பாலஸ்தீனின் தராபின் நாடோடி இனத்தைச் சேர்ந்த இவனை கருவியாக பயன்படுத்தி ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராக மக்களை திரட்டலாம் என்று இஸ்ரேல் கணக்கு போட்டது. பயங்கரவாதத்திற்கு எதிரான படை என்று முதலில் தங்களை அறிமுகம் செய்து கொண்ட யாசர் பாப்புலர் போர்ச்சஸ் என்று பின்னர் பெயர் மாற்றம் செய்து கொண்டார். ஆனால் இவனின் பின்னணி குறித்து நன்றாக அறிந்திருந்த பாலஸ்தீனியர்கள் ஆரம்பம் முதல் இவனை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளில் பலமுறை கைது செய்யப்பட்டவன் இது யாசர். காசாவின் மீதான இஸ்ரேல் தாக்குதலை பயன்படுத்தி சிறைகளிலிருந்து தப்பினான். அதன்பின் முழுவதுமாக இஸ்ரேலுக்கு வேலை செய்ய ஆரம்பித்தான். கடும் நெருக்கடியில் சிக்கியிருந்த காசா மக்களுக்கு கொண்டு வரப்பட்ட நிவாரணப் பொருட்களை திருடியதன் மூலம் இவனின் உண்மை முகம் அம்பலமானது. ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை ஒன்றும் நிவாரணப் பொருட்களை யாசரின் படையினர் திருடுவதாக குற்றம் சுமத்தி இருந்தது. இஸ்ரேல் எதிர்பார்த்தது போல் ஹமாஸுக்கு எதிராக மக்களை இவனால் திரட்ட இயலவில்லை. இஸ்ரேலின் முழு உதவியுடன் ஹமாஸ் இயக்கத்தினரையும் பொதுமக்களையும் இவன் படுகொலை செய்துள்ளான். அக்டோபர் மாதம் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு உதவியாக செயல்பட்டவர்களை போராளி குழுக்கள் கண்டுபிடித்து பொதுவெளியில் மரண தண்டனை விதித்தனர். காசாவின் தெற்கு பகுதியான ரஃபாவில் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் யாசர் கொலை செய்யப்பட்டது ஆச்சரியத்தை அளித்தது. அபு ஷபாப் மரணத்தை கேள்விப்பட்ட பாலஸ்தீனியர்கள் இனிப்புகளை வழங்கி கொண்டாடியுள்ளனர். அபு ஷபாபின் மரணம் தங்கள் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக அவனின் இனத்தினர் தெரிவித்துள்ளனர். நியாயத்தின் பக்கம் நிற்காமல் எதிரிகளுடன் கைகோர்த்த யாசரின் இந்த முடிவு எதிர்பார்க்கப்பட்டது என்று காசாவின் பழங்குடியின விவகாரங்களுக்கான உயர் கமிஷன் தெரிவித்துள்ளது. நன்றாக திட்டமிட்ட நடவடிக்கையின் மூலம் யாசர் உள்ளிட்ட அவனின் அணியினர் கொலை செய்யப்பட்டதாக ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அபு ஷபாபின் அதே குலத்தை சார்ந்த ஒரு இளைஞனை கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தியதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. சில நாட்களுக்கு முன் ஒரு வீடியோ வெளியிட்ட யாசர் ரஃபா நகரத்தில் விரைவில் தூய்மைப்படுத்தும் திட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது ரஃபாவில் உண்மையான தூய்மை திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது. கசாம் பிரிவினர் நேரடியாக தாக்குதல் நடத்துவார்கள் என்று அபு ஷபாப் குழு எதிர்பார்த்திருந்தது. ஆனால் தங்களுக்கு உள்ளிருந்தே இத்தாக்குதல் நடத்தப்படும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்குள் இஸ்ரேலின் கைக்கூலியை பாலஸ்தீன போராளிகள் களை எடுத்திருப்பது இஸ்ரேலுக்கு மட்டுமின்றி இஸ்ரேலுக்கு சேவகம் செய்பவர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள ஹமாஸ் உள்ளிட்ட போராளிகளை இத்தகைய கைக்கூலிகள் மூலம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இஸ்ரேல் இப்போது புரிந்திருக்கும். அதேபோல் இஸ்ரேலின் பாதுகாப்பில் இருந்தாலும் கூட தேடி வந்து போராளிகள் நம்மை களை எடுப்பார்கள் என்ற அச்சம் இஸ்ரேலின் சேவகர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் யாசர் காயமடைந்த போது தனக்கு உதவி செய்யுமாறு இஸ்ரேலிய லெப்டினன்ட் ஒருவரிடம் உதவி கேட்டதாகவும் உதவி செய்ய மறுத்து அவன் முகத்தில் துப்பியதாகவும் ஒரு செய்தி பரவுகிறது. இஸ்ரேலுக்கு உதவி செய்து ஆபத்தில் சிக்கிக் கொண்டாலும் நம்மை அவர்கள் காப்பாற்ற மாட்டார்கள் என்ற எண்ணம் அபு ஷபாப் குழுவில் உள்ள மற்றவர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. பயங்கரவாத குழுவின் தளங்களை அழித்து சதி திட்டத்தை முறியடித்துள்ளது ஈரான் புரட்சி பாதுகாப்பு படை. தெஹ்ரானின் கிழக்கில் உள்ள பார்திஸ் நகரத்தில் முஜாஹிதீன் ஏ ஹல்க் MKO அமைப்பின் கட்டமைப்புகளை அழித்துள்ளதாக ஈரான் புரட்சி பாதுகாப்பு படை IRGC அறிவித்துள்ளது. இந்த குழு தெஹ்ரான் மற்றும் அல்போர்ஸ் மாகாணங்களில் ஒருங்கிணைந்த தாக்குதல்கள் நடத்த திட்டமிட்டிருந்தது. பார்திஸில் செயல்பட்ட நுண்ணறிவு கண்காணிப்பின் மூலம் தப்ரிஸ் நகரை மையமாக கொண்ட இந்த பயங்கரவாத குழு
உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதாக IRGC தெரிவித்தது. இவர்கள் 10க்கும் மேற்பட்ட அரசு, ராணுவ மற்றும் பாதுகாப்பு நிலையங்களை தாக்க திட்டமிட்டிருந்தனர். பல ஆண்டுகளாக ஈரானுக்கு எதிராக குண்டுவெடிப்பு உள்ளிட்ட பயங்கரவாத செயல்களில் MKO அமைப்பு ஈடுபட்டுள்ளது. பொதுமக்களை படுகொலை செய்து நாட்டின் நிலைத்தன்மையை குலைப்பதே இவர்களின் நோக்கமாக இருந்ததாக IRGC கூறியது. குண்டுகளை உருவாக்க தேவையான மூலப்பொருட்களை சேகரிக்க முயன்றது நுண்ணறிவு பிரிவால் கண்டறியப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதம் தெஹ்ரானின் தென்கிழக்கில் செயல்பட்ட MKO-உடன் தொடர்புடைய மற்றொரு குழுவையும் ஈரான் நுண்ணறிவு அமைப்புகள் கண்டுபிடித்தன. அதே மாதத்தில் சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் நடந்த மற்றொரு நடவடிக்கையில் 6 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டு 2 பிடிபட்டதுடன் மிக பெரும் அளவில் ஆயுதங்களும் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கல்வி ரீதியாக அனைத்து தொடர்புகளையும் இஸ்ரேலுடன் பின்லாந்து பல்கலைக்கழகங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று அந்நாட்டின் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பொருளாதார ரீதியான அனைத்து தொடர்புகளையும் பின்லாந்து கல்வி நிலையங்கள் துண்டிக்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் பாலஸ்தீன் அமைப்பின் சார்பாக இக்கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடனான ஆராய்ச்சி திட்டங்களை ஹெல்சிங்கி பல்கலைக்கழகம் ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியுள்ள மாணவர்கள், இதனை செய்வதன் மூலம் பின்லாந்து ஒருபோதும் மனித உரிமை மீறல்களை சகித்துக் கொள்ளாது என்ற செய்தியை வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். டாம்ஃபயர் மற்றும் கிழக்கு பின்லாந்து பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேல் கல்வி நிறுவனங்களுடன் தாங்கள் எவ்வித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை என்று தெளிவாக அறிவித்துள்ளனர். சமாதான உடன்படிக்கை அமலில் உள்ள போதும் காசாவில் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலை கல்வி ரீதியாக புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் உலகின் பல நாடுகளிலும் வேகமாக ஊழித்து வருகிறது. 75 வயது சிறைவாசியை அண்டர் கிரவுண்ட் சிறைக்கு மாற்றும் இஸ்ரேல் 75 வயதான பாலஸ்தீன் சிறைவாசி முகமது அபு தியாரை ரம்லாவில் உள்ள நிட்சன் சிறையின் அண்டர் கிரவுண்ட் பிரிவுக்கு மாற்றுவதற்கு இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது. ஜெருசலத்தில் பிறந்த இவர் பாலஸ்தீனின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் இந்த முடிவு மரண தண்டனைக்கு ஒப்பானது என்று பாலஸ்தீன கைதிகள் கழகம் தெரிவித்துள்ளது. கைதிகளை உடல் ரீதியாக சித்திரவதை செய்யும் திட்டத்தின் ஒரு பகுதியே இந்த முடிவு என்று அது குறிப்பிட்டுள்ளது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிடென்ஷன் எனப்படும் நிர்வாக தடுப்பு காவலின் கீழ் ஒரு நபரை விசாரணையின்றி 6 மாதங்கள் சிறையில் தள்ள முடியும். 2 ஆண்டுகள் முடிந்த பின் எவ்வித காரணமுமின்றி தடுப்பு காவலை நீடித்துக் கொண்டே செல்லலாம். இந்த முறையை பயன்படுத்தி பல பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் சிறையில் அடைத்துள்ளது. 1970களில் இருந்து பலமுறை கைது செய்யப்பட்ட அபுதியார் 44 ஆண்டுகளுக்கும் அதிகமாக சிறையில் கழித்துள்ளார். இதில் பலமுறை நிர்வாக தடுப்பு காவலின் கீழ் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அபுதியரின் உயிருக்கும் பாதுகாப்புக்கும் இஸ்ரேல் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று கைதிகள் கழகம் தெரிவித்துள்ளது. காசா போரின் தொடக்கத்தில் மீண்டும் திறக்கப்பட்ட சிறைச்சாலையின் இந்த பகுதி கைதிகளை மெதுவாக கொலை செய்யும் களமாக உள்ளதாக சிறைவாசிகள் குறிப்பிடுகின்றனர். பெண் உரிமை குறித்து ஈரான் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனி எழுதியுள்ள சமூக ஊடக பதிவு ஆச்சரியத்தையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. பெண் உரிமைகள் குறித்து ஈரான் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனி தனது சமீபத்திய சமூக ஊடக பதிவில் விரிவாக எழுதியுள்ளார். பெண்களை எவ்வாறு மதிக்க வேண்டும், போலி பெண் உரிமை குறித்து பேசும் மேற்கத்திய நாடுகள், ஈரான் பெண் உரிமை குறித்து மேற்கத்திய நாடுகளின் பொய்கள் ஆகியவை குறித்து இந்த பதிவு அமைந்திருந்தது. பல மேற்கத்திய நாடுகளில் ஆண்களை விட பெண்களுக்கு குறைவான சம்பளம் வழங்கப்படுகிறது. இது நியாயமற்றது என்று கமேனி எழுதியுள்ளது பலத்த வரவேற்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு சம்பளம் வழங்குவது குறித்து பல உலக தலைவர்களும் பேசாத நிலையில் கொமைனி அது குறித்து பேசியுள்ளார். ஹிஜாப் அணியும் பெண்கள் முன்னேற முடியாது என்று மேற்கத்திய நாடுகள் கூறி வருகின்றன. ஆனால் ஈரான் பெண்கள் இஸ்லாமிய உடை அணிந்து அனைத்து துறைகளிலும் தங்களை முன்னேற்ற முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளனர். ஈரான் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான பெண் ஆராய்ச்சியாளர்களையும் அறிவுஜீவிகளையும் ஈரான் பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய உடை பண்பாடு குறித்து மேற்கத்திய நாடுகள் கூறி வரும் அவதூறுகளுக்கு இதன் மூலம் அவர் பதிலளித்துள்ளார். சுதந்திரம் என்ற பெயரில் மேற்கத்திய நாடுகள் எவ்வாறு குடும்ப மற்றும் சமூக ஒழுங்கை சீர்குலைத்துள்ளன என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கத்திய முதலாளித்துவ சமூகத்தில் பெண் வெறும் போகப் பொருளாக பாவிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இஸ்லாத்தில் தனது அடையாளத்தை பாதுகாப்பதுடன் சுதந்திரமாக வாழவும் முன்னேறவும் பெண்களுக்கு வாய்ப்பு உள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களை மதிப்பதும் இஸ்லாத்தின் முக்கிய அம்சங்கள் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். கொமைனியின் இந்த பதிவிற்கு பல முனைகளிலும் இருந்து வரவேற்பு வந்துள்ளன. சிலர் தங்கள் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளனர். ஆடை கட்டுப்பாடு விஷயத்தில் ஈரானில் பெண்களுக்கு தண்டனை வழங்கப்படுவதை அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதே சமயம் ஹிஜாப் அணிந்து பெண்கள் பல துறைகளில் சாதனை படைத்து வருவதையும் சிலர் குறிப்பிட்டுள்ளனர். யூரோவிஷன் பாடல் போட்டியில் இஸ்ரேலை அனுமதித்துள்ளதால் பல்வேறு நாடுகள் போட்டியிலிருந்து விலகி வருகின்றன. 2026ஆம் ஆண்டு யூரோவிஷன் பாடல் போட்டியில் இஸ்ரேலின் பங்கேற்பு உறுதி செய்யப்பட்டதற்கு பல நாடுகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. ஜெனீவாவில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒளிபரப்பு ஒன்றியம் EBU பொதுக்குழு கூட்டத்தில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்ரேலின் KAN ஒளிபரப்பு அமைப்புக்கு அனுமதி வழங்கினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல நாடுகளின் ஒளிபரப்பு நிறுவனங்கள் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளன. போட்டியிலிருந்து விலகும் முதல் அறிவிப்பை ஸ்பெயின் வெளியிட்டது. அரசியல் தலையீடு மற்றும் இஸ்ரேல் பங்கேற்பை அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதாக கூறி யூரோவிஷன் 2026ஐ ஒளிபரப்புவதையும் நிறுத்துவதாக ஸ்பெயின் தெரிவித்தது. காசாவில் நிலவும் மனிதாபியமான நெருக்கடி மற்றும் அமைதி பணிகள் நிலையற்ற நிலையில்
உள்ளதால் யூரோவிஷன் ஒரு நடுநிலை கலாச்சார நிகழ்வாக இருக்க முடியாது என்றும் தெரிவித்தது. நெதர்லாந்தில் அவுரோட்ரோஸும் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தது. இஸ்ரேலின் பங்கேற்பும் காசாவின் அவல நிலையும் செய்தியாளர் சுதந்திரத்திற்கான கட்டுப்பாடுகளும் தங்கள் அமைப்பின் மதிப்புகளுக்கு முரண்படுவதாக உள்ளதால் போட்டியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளது. அயர்லாந்தின் RTE பொதுமக்கள் உயிரிழப்பு மற்றும் செய்தியாளர்களுக்கு எதிரான தாக்குதல்களை காரணமாக காட்டி போட்டியில் பங்கேற்கவும் ஒளிபரப்பவும் மறுத்துள்ளது. ஸ்லோவோனியாவின் RTVவும் இஸ்ரேல் இருந்தால் நாங்கள் போட்டியில் இருக்க மாட்டோம் என்று தெளிவாக அறிவித்தது. ஐஸ்லாந்தின் RUV இஸ்ரேலின் சேர்க்கையை முன்னிட்டு தாங்கள் பங்கேற்பதை மீளாய்வு செய்ய உள்ளதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் இனப்படுகொலை காரணமாக பண்பாடு மற்றும் கலைத்துறைகளில் அந்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. யூரோவிஷன் போட்டிகளிலும் இஸ்ரேலை அனுமதிக்க கூடாது என்று பல நாடுகளும் கோரிக்கை விடுத்தன. ஆனால் அவற்றை கருத்தில் கொள்ளாமல் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இஸ்ரேலை அனுமதித்துள்ளனர். இஸ்ரேல் பங்கேற்பதை தொடர்ந்து தற்போது ஒவ்வொரு நாடாக போட்டியிலிருந்து வெளியேறும் நிலையில் நியாயமான காரணத்திற்காக புறக்கணிக்க வேண்டிய ஒரு நாட்டை அனுமதித்து ஒட்டுமொத்த போட்டியையும் சீர்குலைக்க வேண்டுமா என்ற கேள்வியை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எதிர்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேலின் கிவாதி பிரிகேடில் ரிசர்வ் அதிகாரியாக பணியாற்றிய 28 வயதான தாமஸ் எட்கோஸ்கஸ் சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். காசா பகுதியில் நடைபெற்ற ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டதனால் கடுமையான மன அழுத்தம் மற்றும் மன உளைச்சல் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. காசா தாக்குதலில் கலந்து கொண்டதன் காரணமாக இவருக்கு மன ரீதியான பாதிப்பு ஏற்பட்டதாக இஸ்ரேல் ஹயோம் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. வேலை பழுவும் மனவேதனையும் தாங்க முடியவில்லை, வாழவே முடியவில்லை, சிதைந்தும் வழி தவறியும் இருக்கிறேன் என்று தாமஸ் தனது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தரவுகள் கடந்த 18 மாதங்களில் 279 தற்கொலை முயற்சிகள் நடந்ததாகவும் 36 பேர் உயிரிழந்ததாகவும் குறிப்பிடுகின்றன. இந்த தற்கொலைகளில் பெரும்பாலானவை காசா பகுதியில் பணியாற்றும் வீரர்கள் சந்திக்கும் கடுமையான அதிர்ச்சிகரமான போர் நிலைகளுடன் தொடர்புடையவை என சமீபத்திய ராணுவ ஆய்வு தெரிவிக்கிறது. காசா தாக்குதல் இஸ்ரேல் ராணுவத்தினரிடையே ஏற்படுத்திய கடுமையான உளவியல் சிக்கல்களை இச்சம்பவங்கள் உணர்த்துகின்றன. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். யாசர் அபு ஷபாப் குழுவினரை வேட்டையாடிய பாலஸ்தீன் போராளிகள், கைக்கூலிகளை கை கழுவிய இஸ்ரேல், இனிப்பு வழங்கி கொண்டாடும் பாலஸ்தீனியர்கள், ஜெஹ்ரான் மாகாணங்களில் தாக்குதல் நடத்த பயங்கரவாத குழு திட்டம், நுண்ணறிவு கண்காணிப்பின் மூலம் தட்டி தூக்கிய ஈரான், மிக பெரும் ஆயுதங்கள் மற்றும் வாகனங்கள் பறிமுதல், இஸ்ரேலுடன் கல்வி ரீதியான தொடர்புகளை துண்டிக்க வேண்டும், பின்லாந்து மாணவர்களின் கோரிக்கை தீவிரம், பின்லாந்து ஒருபோதும் மனித உரிமை மீறல்களை சகித்துக் கொள்ளாது என்றும் மாணவர்கள் திட்டவட்டம், 44 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறைவாசம், அண்டர் கிரவுண்ட் சிறைக்கு மாற்றப்படும் 75 வயது சிறைவாசி, இந்த முடிவு மரண தண்டனைக்கு ஒப்பானது என்று பாலஸ்தீன கைதிகள் கழகம் அச்சம், ஹிஜாப் அணிந்து பல துறைகளில் சாதனை படைத்து வரும் ஈரான் பெண்கள், ஈரான் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான பெண் ஆராய்ச்சியாளர்கள், பெண் உரிமை குறித்து ஈரான் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமெனி எழுதியுள்ள பதிவிற்கு குவியும் ஆதரவு, யூரோவிஷன் பாடல் போட்டியில் இஸ்ரேலுக்கு அனுமதி, ஸ்பெயினை தொடர்ந்து அடுத்தடுத்து விலகும் உலக நாடுகள், போட்டியில் பங்கேற்கவும் அதை ஒளிபரப்பவும் உலக நாடுகள் மறுப்பு, 28 வயதான இளம் ஆக்கிரமிப்பு வீரர் தற்கொலை, சிதைந்தும் வழி தவறியும் இருக்கிறேன் என சமூக ஊடகத்தில் பதிவு, இஸ்ரேல் ராணுவத்தினரிடையே கடுமையான உளவியல் சிக்கலை ஏற்படுத்திய காசா தாக்குதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம்.